காதல் காவியமாக மாறின இப்போ மகாநதி சீரியலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பூகம்பம் ஒன்று வெடிக்க போகுது. அதாவது பசுபதி ஒரு சம்பவத்தை செஞ்சு வச்சுருக்காரு. இவர் வந்து போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப கூலாக அப்படியே விஜய்க்கும் காவேரிக்குமான காதல் காட்சியை வச்சு அதை வச்சே கொண்டு போயிடலாம், எமோஷ்னலாக அப்படியே கொண்டு போயிடுவோம், அந்த பக்கம் அந்த ட்ராக் அப்படியே அம்போன்னு விட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. இது என்ன கொடுமை சரவணம் அதுன்னு இருக்குது. இப்போ காவேரி உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அம்மா போட்டிருக்குன உடனே இவர் கிளம்பி நேராக பார்க்க வந்துட்டார். அம்மா உங்களுக்கும் ஒட்டிக்கணும், அதெல்லாம் முடியாது, மடியிலாம் படுக்க பார்க்குறாரு. இவர் வந்து நான் தான் கூட இருப்பேன், நான் உன்னை கவனிச்சுப்பேன் அப்படிங்கிற. எனக்கு ஒன்றும் இல்லைங்க, சரியாயிடும்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது இவர் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து உனக்கு ஃபேன் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து உனக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன், உனக்கு சாப்பாடை கொடுக்க போகிறேன், அதெல்லாம் நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படி இப்படி என்னென்னவோ சொல்லிகிட்டு இருக்காரு. சொல்லிட்டு கடைசியில் வந்து அவங்கள படுக்க வச்சுட்டு வெளில போய் நான் வாங்கிட்டு வந்துடுறேன்னு கிளம்பி வர்றாரு. அவருக்கு சம்கூலாக வெளில வராரு, போகிறார், எதுவும் மறைக்கலாம் இல்லை. வெளில வரும்பொழுது தான் வந்து அவருக்கு ஒரு பயம் வருது. ஏன்னா காவேரி இது குழந்தையும் பாதிக்கும்னு சொன்னதுனால அது நெட்லலாம் தேடி பார்த்தா அப்படி தான் போட்டிருக்கு. உடனே இன்னும் அவருக்கு பயம் வந்துட்டு நைட் வந்து கூடவே படுத்து தூங்கிடுறாரு. காலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கில்லி படத்து சீக்வன்ஸ் மாதிரி நேராக அவங்க அம்மா வந்து கதவை தட்ட, அம்மா கதவை தட்டின உடனே வந்து இவர் பயந்து போய் முதல்ல கதவை திறந்துட்டு ஐயோ அப்படின்னு கொடுக்கணும்னு போய் கதவுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாரு. அவங்க கஞ்சி எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கும் வேறு வாய்ஸ் வேறு மாற்றிட்டாங்களா, ஒரு மாதிரி செட்டே ஆகலை. அவங்க வேறு வந்து இப்போ கொஞ்சம் இன்னும் அதிகம் போட்டிருக்கு, 2 நாளாக சரியாயிடும், கஞ்சியை கூடி பார்த்துக்கோ உடம்ப அப்படி இப்படின்னு வந்து அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்க. அம்மானு விஜய் சமாளிப்பார்ல, த்ரிஷாவை உள்ளே ஒழிய வச்சுட்டு அதே மாதிரி இங்கேயும் இவங்களும் சமாளிச்சுட்டு இருக்காங்க. சமாளிச்சுட்டு குட் மார்னிங்மா அப்படின்லாம் சொல்லிட்டு நானே கஞ்சியை குடிச்சிடறேம்மா, நீ போமான்னு அனுப்பிவிட. அப்புறம் அந்த கஞ்சியவே 2 பேரும் ஷேர் பண்ணி குடிச்சிக்கிறாங்க. குடிச்சதுக்கப்புறமா தான் அவர் வந்து நான் டாக்டரை போய் பாட்டு வரேன், நீ உடம்பு பார்த்துக்கோ அப்படின்ட்டு கிளம்பி கீழே வராரு. அங்கே மாமாவையும் மாமியும் பார்க்குறாரு. அவங்க கிட்டக்க வந்து போலீஸ் தேடி வராங்களே, பிரச்சனை இல்லையானா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவளுக்கு அம்மா போட்டிருக்க பார்த்துக்க வந்தேன் அப்படின்னா கூட இருந்து பேசிட்டு போக, மாமாவுக்கு அம்மா போட்டுருமோன்னு பயப்படுறாங்க. அதையும் வந்து வரல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கிளம்பி போகிறாங்க. எவ்வளோ பாசமாக இருக்கான் அந்த பையன், நல்லது நடக்கட்டும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. டாக்டர்கிட்ட போய் பேசினா டாக்டர் முதல்ல வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நெட்டில் பார்க்கலாம், நம்பாதீங்க அப்படின்ட்டு. அப்புறமா ஆனால் அம்மா போட்டதுக்கு நிமோனியா வந்தால் குழந்தையும் பாதிக்கும்னு பயமுறுத்தி விட்டுறாங்க. அதுக்கு என்ன பண்ணலான்னு ஒரு யோசிக்கிற ட்ராக் ஒரு பக்கம், பசுபதியை பழி வாங்கி உண்மையை கொண்டு வர ட்ராக் ஒரு பக்கம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. அதெல்லாம் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.